Peninsula, a landmass projecting into a water body and connects at one side to the main land. பெருநிலத்திலிருந்து கடலுக்குள் வளர்ந்தது போன்ற நில அமைப்பு பெனின்சுலா எனப்படுகிறது. இதைப்போன்று கடலிலிருந்து வளர்ந்தது போன்ற நூற்றுக்கணக்கான நிலப்பகுதிகள் இவ்வுலகில் உள்ளன. நாம் வாழும் தென்னிந்திய நிலப்பகுதியே இதற்கு சிறந்த சான்றாகும். தென்னிந்தியா பெனின்சுலார் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இந்திய மொழியில் இது தீபகற்பம் எனப்படும். இது தீ கரு என்ற தமிழ் வேர்ச்சொல்லிலிருந்து உருவான இந்திய சொல். தீபம் போன்ற வடிவமும் கருவுற்ற பெண்ணின் வயிறு போன்ற வடிவமும் இந்த நில அமைப்பு கொண்டமையால் இதனை தீபகற்பம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்திய நில அமைப்பை போன்றே நில அமைப்பை கொண்டது மத்திய தரைக்கடல் பகுதி. அங்குள்ள செங்கடல் பகுதியும் ஒரு பெனின்சுலா தான். அந்த நிலப்பகுதிக்கு இன்றும் வழங்கப்படும் பெயரை கேட்டால் நமக்கு வியப்பாகவே உள்ளது. அதை நாம் அடுத்த காட்சியில் காணலாம். தற்போது நீங்கள் காண்பது செங்கடல் பகுதியின் தற்கால வரைபடம். இந்த தீபகற்பத்தின் பெயர் சினை என்பது நமக்கு மிகுந்த வியப்பை உண்டாக்குகிறது. சினை என்பது கருவுற்ற வயிற்றை குறிக்கும். இது நாம் அறிந்த உண்மை. அன்றிலிருந்து இன்று வரை இப்பெயர் நிலைத்துள்ளதை நாம் காணலாம். மேற்கூறிய இரண்டு தொன்மையான சான்றுகளின்படி கடலில் இருந்து வளர்ந்தது போன்ற நில அமைப்பை கொண்ட பகுதிகளை பெண்ணின் கருவுற்ற வயிற்றோடு ஒப்பிட்டு அழைத்திருக்கின்றனர் என்பது தெளிவாகிறது. எனவே பெனின்சுலா என்ற சொல்லும் இதன் அடிப்படையில் உருவாகி இருக்கவே வாய்ப்புள்ளது. இந்த சொல்லை பெண் இன் சூல் என்று பிரிக்கலாம். சூல் என்பதும் சினை என்பது போல கருவுற்ற பெண்ணின் வயிற்றையே குறிப்பதால் பெனின்சுலா என்பது நேரடியான காரணப்பெயராகும். தீபகற்பத்திற்கு தூய தமிழ் சொல் பெண்ணின் சூல் என்பதாகும். இதுவே பெனின்சுலா என்று மருவி அழைக்கப்படுகிறது. லத்தீன் மொழியில் பென் இன்சுலா என்பதற்கு ஆல்மோஸ்ட் ஐலாண்ட் என்பது பொருளாகிறது. லத்தீன் உருவான காலத்தில் பென்னின்சூலின் வேர்களை அறியாதவர்கள் மேற்காட்டிய வகையில் பிரித்து புதிய வேர்களை உருவாக்கி கொண்டார்கள். இன்சுலேட், இன்சல்ட் போன்ற எண்ணற்ற சொற்கள் உருவாவதற்கு இந்த பிழையான வேர்கள் உதவியிருக்கின்றன என்பது நம்மை வியக்க வைக்கும் யதார்த்தம். யூத மக்களை ராம்சேஸ் இளவரசரிடமிருந்து மீட்ட மோசஸ் அம்மக்களை செங்கடல் வழியாக அழைத்து வந்தபோது செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டதாக கிறிஸ்துவர்களின் நூலான பழைய ஏற்பாடு கூறுகின்றது. செங்கடலை கடந்த பின்னர் அம்மக்களை சினைப்பகுதியில் உள்ள சினைமலை அடிவாரத்தில் விட்டுவிட்டு மோசஸ் அவர்கள் சினைமலை மீது ஏறி யூத மக்களுக்கான 10 வாழ்வியல் கட்டளைகளை இறைவனிடமிருந்து பெறுகின்றார் என்றும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Written with the finger of God.